அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்தான். தமிழ் மாதங்கள் 12இல் கடைசி மாதம். பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் என்று அழைக்கப்படுது. சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 2ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கிறார். புதன் 12ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடம் மாறாரு. 27ஆம் தேதி வக்கரகதி அடைந்து புதன் மீனராசிக்கு வருகிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். கும்பராசியில் இருக்கும் சுக்கிரன் 17ஆம் தேதி மீனராசிக்கு செல்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் பயணம் செய்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். இவ்வாறு கிரகநிலைகள்லாம் இந்த பங்குனி மாதத்தில் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாதத்தில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். புத்திக்கும் யுக்திக்கும் பொண்ணுக்கும் புகழுக்கும் காரகனான குரு, சக்திக்கும் வலிமைக்கும் காரகனான செவ்வாய் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் இருக்கும். பிறக்கும் பங்குனி மாதம் இதுவரை இருந்த நிலையில் மாற்றம் உண்டாகும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் ராசிநாதன் இணைவதால் வேலை பளு அதிகரிக்கும். முயற்சியில் குழப்பங்கள் ஏற்படும். எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதிருக்கும். ஒரு செயலில் லாபம் என்றால் அடுத்த செயலில் அதற்கு எதிர்மாறான நிலை ஏற்படும் என்கிறனால உங்கள் வேலைகளில் முழு கவனத்தையும் செலுத்துவது நல்லது. யோசிக்காமல் எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் ஈடுபட வேணாம். முடிஞ்ச வரை புதிய முயற்சிகளை ஒத்தி வைக்கிறது தான் நல்லது. உடலில் மனதிலும் எதிர்பாராத நெருக்கடி, சலிப்பு, அசதி தோன்றக்கூடும் என்கிறனால லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பொருளாதார முன்னேற்றத்தை உண்டாக்குவாங்க. தொழில் வியாபாரத்தில் முயற்சிக்கேற்ற வருமானத்தை வழங்குவார். லாபஸ்தானத்தில் மீது சூரியன் ராகுவின் பார்வையும் பதிவதால் அரசு வழியில் அனுகூலம், எதிர்பாராத பணவரவு ஏற்படும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். பெண்கள் செயல்களில் கவனமாக இருக்க வேணும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. பணியாளர்கள் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தணும். விவசாயிகளுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டோம்னா நெருக்கடி இருக்காது. பணியாளர்கள் வழக்கம் போல் பணியில் மட்டும் கவனம் செலுத்துடுங்க. புதிய முயற்சி இந்த மாதத்தில் வேணாம். மாணவர்கள் படிப்பில் அக்கறை கொள்வது நல்லது. சந்திராஷ்டமம் மார்ச் 18, 19. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 21, 27, 30. ஏப்ரல் 3, 9, 12. பரிகாரம் என்னென்னு பார்க்கும்பொழுது நவகிரகத்திற்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற நன்மை அதிகரிக்கும். அடுத்தது அனுஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆயுள் காரகன், கர்ம காரகனான சனி, பராக்கிரம காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தனித்துவமான திறமை இருக்கும். எந்த ஒன்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்கும். மற்றவங்களால் முடிக்க முடியாததை நீங்கள் முடித்து காட்டுவீங்க. இந்த மாதம் உங்கள் ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால அலைச்சல்லாம் அதிகரிக்கும். உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும். முயற்சிகளை எந்த அளவுக்கு நீங்கள் மேற்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். குரு பகவானின் பார்வைகள் ஜீவனஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் உண்டாவதால் தொழிலில் இருந்த சங்கடங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். வியாபாரம் விருத்தியாகும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு சூரியன் இணைவதால் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. பூர்வீக சொத்து விவகாரத்தில் பிரச்சனைகள் தோன்றலாம். பொறுமையுடன் செயல்படுங்க. பிரச்சனைகள் அடுத்த மாதத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது. வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும். அந்நியரால் ஆதாயம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு பணியில் கூடுதல் கவனம் தேவை. இல்லையெனில் அதிகாரிகள் கண்டிப்புக்கு ஆளாக நேரம். ஆனால் லாபஸ்தானத்தில் சூரியன் ராகுவின் பார்வை உண்டாவதால்
சமாளித்து விடுவீங்க. பண தேவை பூர்த்தியாகும். பெண்கள் நிதானமாக செயல்படுவது அவசியம். பணிபுரியும் இடத்தில் திறமை அங்கீகரிக்கப்படும். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். விவசாயிகள் நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியது இருக்கும். எதிர்பார்த்தது இழுபறியாகும். அரசியல்வாதிகள் முயற்சி தள்ளி போகும். மாணவர்கள் அக்கறையுடன் படிப்பது நல்லது. சந்திராஷ்டமம் என்னென்னு பார்க்கும்பொழுது மார்ச் 19, 20 அதிர்ஷ்டமான நாள். மார்ச் 17, 18, 26, 27, ஏப்ரல் 8, 9. பரிகாரம் என்னென்னு பார்க்கும்பொழுது நரசிம்மரை வணங்கினால் சங்கடங்கள் விலகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது கேட்டை. கல்வி காரகனான புதன், சகோதர இரத்த யுத்த காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒன்றிலும் யோசித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும். மற்றவங்கள் எதிர்பார்க்காத செயல்களை செய்து வெற்றி அடைவீங்க. இந்த மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் விரும்பாத செயலில் ஈடுபட்டு அவப்பெயருக்கு ஆளாக நேரிடும். என்றாலும் சுக்கிரன் மாதத்தின் பிற்பகுதியில் யோகத்தை வழங்க இருக்கிறார். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வரவுகள் அதிகரிக்கும். சிலருக்கு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி செவ்வாயால் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு சூரியனால் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயம் தரும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தால் விருப்பம் நிறைவேறும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது எதிர்பார்த்த வரவை உண்டாக்குவதுடன் 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால குலதெய்வ அருள் உண்டாகும். எல்லா விதமான சங்கடங்களிலிருந்தும் விடுபடுவீங்க. குருவின் பார்வைகள் தொழில் வியாபாரத்தை விருத்தி செய்யும். குடும்பத்தில் நிம்மதி பணவரவு உண்டாகும். பணியாளர்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. பணியாளர்கள் வேலைப்பளு அதிகரிக்கும் என்றாலும் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உழைக்கும் இடத்துல மதிப்பு உயரும். பெண்கள் பிள்ளைகளின் மீது குடும்பத்தினர் மீதும் அக்கறை செலுத்துவது நன்மை அளிக்கும். வாழ்க்கை துணையை ஆலோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுத்தால் சங்கடம் இல்லாமல் போகும். பண நெருக்கடி விலகும். அரசியல்வாதிகள் சாணக்கியத்தனமாக செயல்பட்டு தலைமையுடன் நல்ல பெயர் பெறுவீங்க. எதிர்பார்த்த பொறுப்பு சேரும். விவசாயிகள் பணியில் அக்கறை கொள்வது அவசியம். மாணவர்கள் கூடுதல் கவனமுடன் படிக்கிறது நல்லது. சந்திராஷ்டமம் என்னென்னு பார்க்கும்பொழுது மார்ச் 20 அதிர்ஷ்டமான நாள். மார்ச் 14, 18, 23, 26, ஏப்ரல் 5, 9. பரிகாரம் என்னென்னு பார்க்கும்பொழுது குலதெய்வத்தை வழிபட்டோம்னா நன்மைகள்லாம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது பங்குனி மாத ராசி பலன்களில் விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.